ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஓவர் பிரதிய ரோக்ஷன் வீசியிருந்தார். வீசு முனையிலிருந்து துடுப்படுத்தாடுவதற்காக துடுப்பு முனையிலிருந்து ஜீவன் அவரோடு இணைந்து ஷானு களம் நுழைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது வீசப்பட்ட மூன்றாவது பந்து வீச்சு பிரதிபலிக்கும் நான்காவது பந்து ஒரு 6 ஓட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஜீவன் மீண்டும் ஆஃப்சைடாக வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு அகலப்பந்து உதிரியாக ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. சம்பந்தமாக 7 ஓட்டங்கள் 4 பந்துகளை பெற்றிருக்கிறார்கள் சென்ட்ரல் அணியினர். மற்றொரு பந்து இறுதி பந்தாக சிறப்பாக வீசப்படுகிறது. மிகவும் சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரதி ஓவர் மற்றும் பெற்றிருக்கிறது. மொத்தமாக ஒரு ஓவர் நிறைவிலே 7 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் சென்ட்ரல் அணியினர். இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது 15வது கிராமம் செந்தமிழ் விளையாட்டுக் கழகம் நடத்துகின்ற 2025ஆம் ஆண்டுக்கான T10 சீசன் 2 இந்த சுற்று தொடர் 2வது நாளாக இன்றைய தினம் மிகவும் கோலாகலமாக ஆரம்பிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட நேரத்துக்குள் மிகவும் நேர்த்தியாக இந்த போட்டிகள் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட குறிப்பிட்ட அந்த கால வரையறைக்குள் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் அந்த சுற்றுத்தொடரை சிறப்பாக ஒழுங்குபடுத்தி அரங்கேற்றியிருந்தார்கள் செந்தமிழ் அணியினர். அதாவது இன்றைய தினம், அதாவது நேற்றைய தினம் கூட இதே போன்ற ஒரு நேரத்தில் தான் அந்த 2வது சுற்றுத்தொடருடைய முதலாவது போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய தினமும் அதே போன்று அதே நேரத்தில் மிகவும் சிறப்பாக அதனை ஒழுங்குபடுத்தி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த போட்டிகளுக்கு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கழகங்களுக்கும் எங்களுடைய கழகம் சார்பாக நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக ஸ்கோர் விவரங்களை அறிய தர வேண்டும். தர்ஷன் பந்தினை வீசுவதற்காக தயாராக இருந்தார். 2 பந்துகளும் வீசப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே மிகவும் சிறந்த ஒரு துடுப்பாட்டம் மிகவும் சிறப்பாக ஒரு 4 ஓட்டத்தினை சாணுவாடி மிகச்சிறந்த பந்து வீச்சு மிகவும் நுணுக்கமாக பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார். மொத்தமாக 4 பந்துகள் வீச முடிக்கப்பட்டிருக்கிறது. தர்ஷன் 4 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். மிகவும் சிறந்த ஒரு பந்து வீச்சு நேர்த்தியாக வீசப்பட்டிருந்தது. ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 12 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் சென்ட்ரல் அணியினர். மிகவும் வேகமாக முறையிலும் சிறப்பாகவும் பந்துகளை வீசி பிடித்திருக்கிறார் தர்ஷன். மொத்தமாக 2 ஓவர்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 12 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் துறை நீலாவணை மத்திய விளையாட்டுக் கழகத்தினர். புதிதாக அடுத்த ஓவர் பிரதியை ஏற்று நடத்துவதற்காக டிலு அழைக்க இருக்கின்றார் நினைக்கின்றேன். பார்ப்போம்
டிலு டிலுக்ஷன் வீசு முனையிலிருந்து நடுவரை தாண்டி வீசப்பட இருக்கிறது. களத்திலேயே ஸ்ட்ரைக்கராக தற்பொழுது சோபிதன் இருக்கின்றார். பார்ப்போம். வீசப்பட பந்து வீச்சு உண்மையிலே சோபிதன் அடித்தாடுவது வழக்கம். இவ்வாறான பந்துகளில் லாபகரமாக சோபிதன் அடித்தாடி இருப்பார். இருந்தும் ஒரு களத்தடுப்பிலே ஒரு கவலையினம் கபில் அந்த பிடியெடுப்பை சேகரிக்க தவறு இருக்காது. ஒரு 6 ஓட்டமாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அந்த 6 ஓட்டத்தோடு அணி நோட்டு எண்ணிக்கை மொத்தமாக 18 உயர்வடைந்திருக்கிறது. மீசப்பட பந்து வீச்சு ஒரு அகல உதிரியோட்டம். அந்த உதிரியோடு அணி நோட்டு எண்ணிக்கை 19. மீண்டும் அதே பாணியில் சிறப்பாக வீசியிருந்தார். மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு பிரதே மிகவும் சிறப்பாக வீசியிருக்கிறார். மொத்தமாக 4 பந்துகளை வீசியிருக்கிறார். டிலுக்ஷன் 3 பந்துகள் வீசியிருக்கிறார். அடித்தாடி இருக்கிறார். அது ஒரு பிடியெடுப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது. சிறந்த முறையிலே அந்த பிடியெடுப்பினை தர்ஷன் சேகரித்திருக்கின்றார். அந்த பிடியெடுப்போடு 2வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. சென்ட்ரலனுடைய சோபிதன் ஆட்டம் இழந்து மைதானத்தை வெளியேறிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக புதிய துடுப்பாட வீரர் அஜய் அந்த வகையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது 15ஆம் கிராமம் செந்தமிழ் விளையாட்டுக் கழகம் நடாத்துகின்ற 2025ஆம் ஆண்டுக்கான T10 சீசன் 2 போட்டிகளுக்கான பிரதான அனுசரணையாளராக டைட்டில் ஸ்பான்சராக எங்களோடு கைகோத்திருக்கிறார் கனகரத்தினம் அனுஜன் அவர்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த போட்டிகளுக்கு நேரலையாக ஸ்கோர் விவரங்களை அப்டேட் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ரிஃப்ளெக்ட் மீடியா. நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் எங்களுடைய இந்த படப்பிடிப்பின் மூலம் மிகவும் சிறப்பாக இந்த ஸ்கோர் விவரங்களை எங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக ஸ்கோர் விவரங்களை நாங்கள் அறிய தர வேண்டும். வீசப்பட்டிருந்த பந்து அஜய் எதிர்கொண்டிருந்தார். ஒரு டொட் முறையில் மாற்றியிருந்தார் டிலக்ஷன். அந்த வகையில் அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றமில்லை. 19 2 விக்கெட் இழப்பிற்கு மீண்டும் வீசப்பட்டிருந்த பந்தை லாங் திசையினூடாக அடித்தாடி இருக்கிறார். சிறப்பாக அதனை சேகரித்து உஜந்தன் அனுப்பியிருக்கிறார். ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. மொத்தமாக 2 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் சென்ட்ரல் அணியினர். பந்தினை வீசுவதற்காக வீசும் ரோக்ஷன் தயாராக இருக்கிறார். நினைக்கின்றேன் காற்றினுடைய திசையினை எதிர்த்து பந்தை வீசி இருக்கிறார். அஜய் என்ன பதிலடி கொடுக்க போகிறார்? மறுபுறம் ஜீவன் இருக்கின்றார். பார்ப்போம். இந்த காற்றினுடைய எதிர் திசையிலே தன்னுடைய அந்த மிதவேக பந்தினை வீசுவதற்காக தயாராக இருக்கின்றார். பார்ப்போம். அஜய் மறுபுறம் சிறந்த பாட்டம். ஒரு ஒற்றை ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்து எதிர் வீரருக்கு ஒரு வாய்ப்பினை வழங்குவதற்காக துடுப்படுத்தாடி இருந்தார் அஜய். இருந்தும் பயனளிக்கவில்லை. மீண்டும் ரோக்ஷனின் பந்து. ஒரு பந்து, சிறந்த பந்து, மிகச் சிறந்த பந்து நுணுக்கமாக வீசிக் கொண்டிருக்கிறார்.
பார்ப்போம். ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை. 20 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு. களத்தடுப்பில் கவலையினம் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. 3 ஓட்டங்கள் 3 பந்துகள் வீசப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே அந்த ஒரு ஓட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. 21 ஓட்டங்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு. ஜீவன் தற்போது ஸ்ட்ரைக் எடுத்திருக்கின்றார். பார்ப்போம். உண்மையிலே லெக் திசையினுடைய தன்னுடைய துடுப்பாட்ட வரிசையினை காட்டக்கூடிய ஒரு வீரர் ஜீவன். பார்ப்போம். இந்த சுற்று தொடரில் தன்னுடைய அணிக்கு அந்த அடுத்த வெற்றியை நோக்கி நகர்த்துவதற்கு எவ்வாறான ஒரு பங்களிப்பை செய்ய இருக்கின்றார். தொடர்ந்து ரோக்ஷன் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு லாங் திசையில் அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஆட்டம் இழந்திருக்கின்றார் ஜீவனுடைய விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார்கள். உண்மையிலே 3 விக்கெட் இழப்பிற்கு 21 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். மறுபுறம் களத்திலே துடுப்படுத்தாடுவதற்காக அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக தயாளன் களம் நுழைகின்றார். பார்ப்போம். தயாளன் களம் நுழைகின்றார். உண்மையிலே சென்ட்ரல் அணியினுடைய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர். 12 காலமாக இந்த சென்ட்ரல் அணியினை வழிநடத்தி சிறப்பான போட்டிகளிலே சிறந்த வெற்றிகளை பதிவு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த கிரிக்கெட் வீரர் என்றுதான் குறிப்பிட வேண்டும் தயாளன். பார்ப்போம். இந்த போட்டியிலே தன்னுடைய அணியினுடைய நிலையை அறிந்து எவ்வாறு முன்னகர்த்து செல்ல இருக்கின்றார் என்று. மறுபக்கம் உதய அணியினை தன்னிச்சையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வீரர்கள். ரூபன் அதே போன்று கிரிஷான் அதே போன்று கலையழகன் ஆகிய அனுபவம் வாய்ந்த வீரர்களும் இந்த உதயா அணியிலும் இருக்கின்றார்கள். பார்ப்போம். தொடர்ச்சியாக லெக் திசையிலோட வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு அகலப்பந்து பிரதான நடுவர் சகை காட்டியிருக்கிறார். உதிரியாக ஒரு ஓட்டம். அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மொத்தமாக 22 உயர்வடைந்திருக்கின்றது. அடித்தாடி இருக்கின்றார் லெக் திசையினூடாக ஒரு 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு அனுபவம் வாய்ந்த விளையாட்டு வீரருக்கும் ஒரு இளம் விளையாட்டு வீரருக்குமான ஒரு பல பரிச்சை தான். உண்மையிலே அந்த வகையில் மிகச் சிறப்பாக அந்த 6 ஓட்டத்தினை கணித்து அடித்தாடி இருக்கின்றார் தயாளன். அந்த 6 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 28. மற்றொரு பந்து மீண்டும் சிறப்பாக பந்தினை வீசியிருந்தார் ரோக்ஷன். மிகவும் நுணுக்கமான பந்து வீச்சு பிரதி ஓவர் முற்று பெற்றிருக்கிறது. மொத்தமாக 28 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 3 விக்கெட் இழப்பிற்கு. துறை நீலாவணை மத்திய விளையாட்டுக் கழகத்தினர். புதிய பந்து வீச்சாளர் டிலக்ஷன். பார்ப்போம். டிலக்ஷன் தற்பொழுது பந்து வீசுவதற்காக அஜய் நோக்கி ஓட்ட சராசரி விகிதம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு ஓவரினை வீசி 8 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் டிலக்ஷன். மிகவும் சிறப்பான முறையிலே பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார். பார்ப்போம். தற்பொழுது அஜய் இடது கை துடுப்பாட்ட வீரர். இந்த கால்நிலை தற்பொழுது அஜய்க்கு சாதகமாக இருக்கிறது. அடித்தாட மனிதிருந்தார், ஏமாற்றி அறிந்திருந்தார் பந்தினை டிலக்ஷன்.
அந்த வகையில் தற்பொழுது மற்றொரு ஓவரும் நிறைக்கு வந்திருக்கிறது. மொத்தமாக அந்த வகையில் மொத்தமாக 5 ஓவர்கள் நிறைக்கு வந்திருக்கின்றன. 31 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் இழந்திருக்கின்றார்கள். சென்ட்ரல் அணியினர் ஓட்ட சராசரியிலே பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. பார்ப்போம் பொறுத்திருந்து. இன்னும் 5 ஓவர்கள் எஞ்சியிருக்கின்றன. பேட்டிங் பவர் பிளேயும் கூட எஞ்சியிருக்கிறது. பார்ப்போம் பொறுத்திருந்து எவ்வாறான ஓட்ட பெறுமதிகளை வழங்கி இருக்கின்றார்கள் என்று. அந்த வகையில் தற்போது சாகித்யன் அவரோடு இந்த தயாளன் மிகவும் சிறப்பாக தயாளன் தன்னுடைய அணியின் வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றார். புதிய பந்து வீச்சாளராக 6வது ஓவர் பிரதியாக கிரி நுழைந்திருக்கிறார். உண்மையிலே ஆரம்ப பந்து வீச்சாளராக நுழைந்த கிரி இந்த சுற்றுத்தொடரில் 6வது ஓவர் பிரதியில் நுழைந்திருக்கின்றார். மிகவும் சிறந்த முறையில் பந்துகளை வீசியிருந்தார். ஜோக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு 1 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த 1 ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 32. வீசப்பட்டு மொத்தமாக 4 பந்துகள் 35 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 4 விக்கெட் இழப்பிற்கு ஷார்ட் பிட்ச் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு உதிரியாக 1 ஓட்டம் லெக் பை என்ற முறையில் பெறப்பட்டிருக்கிறது. அந்த 1 ஓட்டத்தோடு அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை மொத்தமாக 35, 6, 4 விக்கெட் இழப்பிற்கு. உண்மையிலே இவ்வாறு இவர்களுடைய இந்த ஓட்ட சராசரி விகிதம் அமைவனில் மொத்தமாக 10 ஓவர்களிலே 67 ஓட்டங்களுக்குள் அவர்களுடைய அந்த ஓட்ட எண்ணிக்கை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓட்ட சராசரி விகிதத்தின் அடிப்படையில் குறிப்பிடப்படுகிறது. பார்ப்போம். தொடர்ச்சியாக மிகவும் நேர்த்தியான பந்து வீச்சு தற்பொழுது ஓவர் நிலைக்கு வந்திருக்கிறது. மொத்தமாக 6 ஓவர்கள் முடிவிலே 36 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். சென்ட்ரல் அணியினர் 4 விக்கெட் இழப்பிற்கு. ஆண்டின் புதியதொரு முயற்சியாக ரிஃப்ளெக்ட் மீடியாவினுடைய நேரலை ஸ்கோர் விவரங்களோடு இந்த நாவலி பிரதேசத்திலே முதலாக மிகவும் சிறப்பாக நேரலையாக ஸ்கோர் விவரங்களோடு நாங்கள் 2025 செந்தமிழ் T10 சீசன் 2 சங்கமித்திருக்கின்றோம். ரிஃப்ளெக்ட் மீடியா மற்றும் உள்ளதாக இந்த ஸ்கோர் விவரங்களை நேரலையாக எங்களுக்காக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களுடைய இந்த சுற்றுலனை மற்றும் உள்ளதாக பிரதான அனுசரணையாளராக எங்களோடு கைகோத்திருக்கிறார் கனகரட்னம் வனுஜன் அவர்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக ஸ்கோர் விவரங்களை தர வேண்டும். வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது 7வது ஓவர் 2 பந்துகள் வீசி முடிக்கப்பட்டிருக்கின்றன. தனுஷ் மொத்தமாக 2 பந்துகள் வீசியிருக்கின்றார். 2மே டாட் என்ற முறையில் வீசப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தாளரை நோக்கி ரிவேஷிக்குறையிலே அவர் முனைந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே அவருக்கு ஒரு வாய்ப்பினை வழங்குகின்றவாறு அந்த பந்தினை ஷார்ட் பிட்ச் முறையில் வீசியிருந்தார். அதனை மிகவும் லாபகரமாக பயன்படுத்தி ஒரு 6 ஓட்டமாக மாற்றியிருக்கின்றார் தயாளன். 42 ஓட்டங்கள் 6.3 ஓவர்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. 4 விக்கெட் இழப்பிற்கு.
மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சு. அந்த வகையில் எங்களுடைய போட்டிக்கு நடுவணம் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அணியினுடைய அதிரடி துடுப்பாட வீரர் சகலதுறை வீரர் கேணுஜன் அவரோடு இணைந்த துடுப்பாட வீரர் தமிழ் சுடர். உண்மையிலே இந்த போட்டிகளில் இருக்கின்ற நடுவர்கள் மிகவும் நுணுக்கமாக எங்களுடைய எந்தவித பாரபட்சமின்றி விதிமுறைகளை பின்பற்றி மிகவும் சிறப்பாக நடுவணம் வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் ஸ்கோர் விவரங்களில் ஓவராகத்தான் அமையும். ஏனென்று சொன்னால் 8வது ஓவர் பிரதி வீசப்பட இருக்கிறது. ஆகவே இது ஒரு ஓவர் பிளே, அதாவது பவர் பிளே பந்து வீச்சு பிரதியாகத்தான் அமைய வேண்டும். உண்மையிலே சாதகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் நினைக்க வேண்டும். பார்ப்போம். இடது கை பந்து வீச்சாளர் கூட இருக்கின்றார். இடது கை துடுப்பாட வீரர் மறுபுறம் தயாளன் மிகவும் சிறப்பாக துடுப்பாடுகிறார். கிரி வீசப்பட்டது நடுவரையும் விக்கெட் காப்பாளரையும் தாண்டி வீசப்பட்ட பந்து எங்களுடைய பேனரினை முத்தமிட்டு இருக்கிறது. பந்தும் அந்த களத்தடுப்பான வீரரும் உதிரிகளாக 4 மொத்தமாக 5 ஓட்டங்கள் வீசப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பதாதையினை சரி பார்த்திருக்கிறார் அந்த களத்தடுப்பான வீரர். மிகவும் ஒரு அகண்ட ஒரு பந்து. 53 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 4 விக்கெட் இழப்பிற்கு வேண்டும். கிரி சிறந்த பந்து வீச்சு பிரதி. தற்பொழுது சிறந்த முறையில் அந்த குறுகிய இடைவெளிக்குள் ஒரு ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார் தயாளன். மறுபுறம் பந்தினை வீசுவதற்காக கிருஷாந்த். ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பதிலுக்கு சென்ட்ரலனுடைய பந்து வீச்சும் சளைத்தது அல்ல. மிக வேகமாக பந்துகள் வீசக்கூடிய வீரர்கள் இருக்கின்றார்கள். பார்ப்போம். பொறுத்திருந்து தொடர்ச்சியாக மற்றொரு பந்தை வீசுவதற்காக கிருஷாந்த் அடித்தார் இருக்கின்றார். டிபோ அந்த பிடியெடுப்பை சேகரிக்க தயாளனுடைய விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு நம்பிக்கையான ஒரு விக்கெட் தயாளன் பிடியெடுப்பு மூலம் ஆட்டமிழந்திருந்தார். ஓத்திசின் ஊடாக டீப் என்ற முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சினை லெக் திசையின் ஊடாக அடித்தாட இந்த வேளையிலே பிடியெடுப்பு மூலம் ஆட்டமிழந்து மைதானத்தில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். புதிய துடுப்பாட வீரராக களம் நுழைய இருக்கின்றார் சதீஷ். அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 54 இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே 5வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 7.2 பந்துகள் வீசப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கின்றன. வீசப்பட்ட வீச்சு அடுத்தாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் அது ஒரு அகலப்பந்தாக மாற்றமடைந்திருக்கிறது. உதிரியாக ஒரு ஓட்டம். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 55. சதீஷ் மீண்டும் சிறந்தவர். மிக மிக துல்லியமாக பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார் கிருஷாந்த். முழுநமாக லோலெட் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு ஓட்டமாக மாற்றப்படுத்திருக்கிறது. இதுவரையும் கிருஷாந்த் 10 பந்துகளை வீசியிருக்கிறார். 11 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கிறார். சிறந்த ஒரு பந்து வீச்சு பிரதி. மறுபுறம் இடது கை துடுப்பாட்ட வீரர் சாகித்யன் 4 பந்துகளிலே 2 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருக்கிறார். பார்ப்போம். மீண்டும் ஒரு டாட் என்ற முறையில் ஒரு பந்து வீச்சு பிரதி. அடித்தார் இருக்கின்றார். முன்னங்காலிலே சென்று ஒரு பிடி எடுக்கக்கூடிய வாய்ப்பா நடுவிட்டு அந்த பிடியை சேகரித்திருக்கின்றார் ரூபன். அந்த பிடியெடுப்போடு
சென்ட்ரலுடைய 6வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மிகவும் குறைந்த ஓட்ட பரிமதிகளுக்குள்ளே அந்த ஓட்ட இலக்கம் விக்கெட் இலக்குகளும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 12 உதிரிகள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஓவர் பிரதியிலே. கிரி மாத்திரம் மொத்தமாக 8 உதிரிகளை வழங்கியிருக்கின்றார். 12 உதிரிகளிலே 6 விக்கெட் இழப்புக்கு 56 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். புதிய ஒரு பந்து வீச்சாளர் வீச இருக்கிறார். பார்ப்போம் அது கிடைக்கில் புதிய துடுப்பாட்ட வீரர் அனுஷன். புதிய துடுப்பாட்ட வீரர் அனுஷன், புதிய பந்து வீச்சாளர் தனுஷ் 2வது பந்து வீச்சை வீசுவதற்காக. முன்னைய வீசிய பந்து வீச்சு பிரதிலே மிகவும் சிறப்பாக வீசியிருந்தாலும் ஒரு ஓவர் பிரதிலே 12 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். 2 6 ஓட்டங்களை வழங்கியிருந்தார். அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை மொத்தமாக 56. 6 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் ஒரு பந்து வீச்சு பிரதி தனுஷ் சிறப்பாக திசையில் கட் செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் நுணுக்கமாக கட் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 57 உயர்வடைந்திருக்கிறது. பார்ப்போம். அந்த வகையில் ஒரு முன்னெச்சரிக்கை பந்து வழங்கப்பட்டிருக்கிறது பந்து வீச்சாளருக்கு. மற்றொரு பந்து வீசுவதற்காக மீண்டும் அது கட் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டமாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 58 உயர்வடைந்திருக்கிறது. மீண்டும் ஒரு 4 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அங்கே மிகவும் சிறப்பாக ஊடாக அந்த 4 ஓட்டத்தினை பெற்றிருந்தார் சதீஷ். அந்த 4 ஓட்டத்தோடு அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை சராசரியாக சடுதியாக உயர்வடைந்திருக்கிறது. 62 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 8.5 பந்துகள் வீசப்பட்டு பிடித்திருக்கின்ற வேளையிலே டிப் என்ற முறையிலே வாய்ப்பு இருந்திருக்கிறது. இருந்தாலும் அது நடுவிடப்பட்டிருக்கிறது. ஓவர் முற்று பெற்றிருக்கிறது. மொத்தமாக 9 ஓவர்கள் நிறைவுக்கு வர 62 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். சென்ட்ரல் அணியினர் 6 விக்கெட் இழப்பிற்கு. மற்றொரு இறுதி பந்து வீச்சு வீசுவதற்காக தர்ஷன் வீசுமலையில் தயாராக கொண்டிருக்கின்றார். இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது 15ஆம் கிராமம் செந்தமிழ் விளையாட்டுக் கழகம் நடத்துகின்ற 2025ஆம் ஆண்டிற்கான T10 சீசன் 2. அதற்கிடையில் அடித்தாடப்பட்டிருக்கிறது லெக் திசையினூடாக ஒரு ஓட்டம். டிபோ சிறப்பாக சேகரித்ததனை ஒரு ஓட்டமாக மாற்ற அணியின் ஓட்ட எண்ணிக்கை 63. 6 விக்கெட் இழப்பிற்கு. சராசரியாக 70 ஓட்டங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பார்ப்போம் பொறுத்திருந்து. பிடியிடக்கூடிய வாய்ப்பு. ஆமா, பிடி சேகரிக்கப்பட்டிருக்கிறது. சதீஷ் ஆட்டம் இழந்து மைதானத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார். மொத்தமாக 6 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் சதீஷ் 6 பந்துகளிலே ஆட்டம் இழந்திருக்கிறார். மற்றும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்படுகிறது. மொத்தமாக 7 விக்கெட் இழப்பிற்கு 63 ஓட்டங்கள் சென்ட்ரல் அணியினர். அந்த வகையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது 15ஆம் கிராமம்
செந்தமிழ் விளையாட்டுக் கழகம் நடாத்துகின்ற T10 சீசன் 2 இந்த சுற்று தொடருக்கு டைட்டில் ஸ்பான்சராக எங்களோடு கைகோத்திருக்கின்றார் கனகரத்தினம் வனுஜன் அவர்கள். அதே போன்று இந்த சுற்று தொடருக்கு ஊடக அனுசரணையாக ஸ்கோர் விவரங்களை துல்லியமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ரிஃப்ளெக்ட் மீடியா. அந்த வகையில் எங்களுடைய இந்த இரு அனுசரணையாளர்களுக்கும் எங்களுடைய கழகம் மற்றும் கிராம மக்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். இந்த சுற்றுத்தொடருடைய முற்றுமுழுதாக ஸ்கோர் விவரங்களை நேரடியாக அறிய தருவதோடு எங்களுடைய இந்த சுற்றுத்தொடரினுடைய டைட்டில் ஸ்பான்சராக எங்களோடு கை கோத்திருக்கின்றார் கனகரத்தினம் வனுஜன் அவர்களும். அவர்களுக்கு இச்சந்தர்ப்பத்திலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ச்சியா மற்றொரு பந்து வீச்சு வீசப்பட இருக்கிறது. அடித்தாடி இருக்கிறார் லெக் திசையினூடாக. அது ஒரு பார்ப்போம், ஒரு 4 ஓட்டமா நிச்சயமாக ஒரு 4 ஓட்டமாக மாற்றி இருக்கின்றார் அந்த துடுப்பாட்ட வீரர். அந்த 4 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 67. ஆட்டமிழப்பா நிச்சயம் அவர் ஆட்டமிழப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அனுஷன் ஆட்டம் இழந்திருக்கின்றார். வீசப்பட்டு முடிந்திருக்கிறது 5 பந்துகள். மொத்தமாக 67 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் 9 விக்கெட் இழப்பிற்கு. புதிய துடுப்பாட்ட வீரர், இறுதி துடுப்பாட்ட வீரராக பெரியங்கன் களம் நுழைந்திருக்கின்றார். 67 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இறுதி பந்து மிகச் சிறப்பு வந்து ஓவர் நிலைக்கு வந்திருக்கிறது. 67 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் சென்ட்ரல் அணியினர். மொத்தமாக 68 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது 10 ஓவர்கள் நிறைவிலே. உண்மையிலே 2025ஆம் ஆண்டிலே மிகவும் விமர்சையாகவும் கோலாகலமாகவும் இந்த நாவிதமிழ் பிரதேசத்திலே முன்மாதிரியாக சுற்றுத்தொடரை நடாத்த வேண்டும் என்ற அந்த எங்களுடைய கழக வீரர்களுடைய ஒத்துழைப்போடு 2025ஆம் ஆண்டினுடைய செந்தமிழ் T10 சீசன் 2 நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய இந்த கிரிக்கெட் சுற்றுத்தொடருக்கான அனுசரணையாளர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்ற வேளையிலே இந்த செந்தமிழ் T10 சீசன் 2 டைட்டில் ஸ்பான்சராக எங்களோடு எப்போதும் கைகோத்திருக்கக்கூடிய 2025 T10 சீசன் 2 செந்தமிழ் சவால் கிண்ணத்தினுடைய டைட்டில் ஸ்பான்சர் கனகரட்னம் வனுஜன் அவர்கள் எங்களோடு இணைந்து என்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றிகளை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். அதே போன்று எங்களுடைய இந்த சுற்றுத்தொடரை நடாத்துவதற்கு அதிகளவான அனுசரணையாளர்களும் எங்களோடு கைகோத்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய இந்த சுற்றுத்தொடரினை இந்த நாவிதமிழ் பிரதேசத்திலே முதல் முறையாக நேரலையாக ஸ்கோர் விவரங்களோடு நாங்கள் இங்கே இற்றைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதனை சிறப்பாக எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ரிஃப்ளெக்ட் மீடியா. மொத்தமாக 60 பந்துகளிலே 68 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. அதற்கிடையில் இந்த சுற்றுத்தொடருடைய ஸ்கோர் விவரங்களை நாங்கள் முற்றுமுழுதாக அறிய தர வேண்டும். முதலிலே துடுப்படுத்த ஆடுகின்றார்கள் சென்ட்ரல் அணியினர். அந்த வகையிலே மொத்தமாக அதிகபட்ச ஓட்டமாக சென்ட்ரல் அணியின் சார்பாக தயாளன் 15 பந்துகளிலே
22 ஓட்டங்களை பெற்றிருந்தார். அதே போன்ற அதிகபட்ச ஓட்டமாக வெறுமனே ஒற்றை ஓட்டங்களை ஏனைய சென்ட்ரல் அணியினர் பெற்றுக் கொடுக்க அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மொத்தமாக 67 உயர்வடைந்திருந்தது. தொடர்ச்சியாக உதயானினுடைய பந்துவீச்சு பிரதியை பொறுத்தவரையிலே சிறந்த பந்துவீச்சு பிரதியாக 2 ஓவர்களை வீசி கிரி அவரோடு இணைந்து டிலுக்ஷன் மொத்தமாக 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி 11 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்திருந்தார்கள். அந்த வகையில் டிலுக்ஷன் அதிக டொட் பந்துகளை வீசிய காரணத்தினால் அவருடைய அந்த ஆவரேஜ் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது டிலுக்ஷனுடைய பந்துவீச்சு பிரதி. அதே போன்று ரோக்ஷன் 15 பந்து ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினையும், அதே போன்று தர்ஷன் மிகச்சிறந்த ஒரு பெறுமதியாக இருக்கிறது. 2 ஓவர்களிலே 10 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு பந்துவீச்சு பிரதியாக தர்ஷனுடைய பந்துவீச்சு பிரதி தான் அமைந்திருக்கிறது. மொத்தமாக முதலாவது பகுதி ஆட்டம் நிறைவுக்கு வந்த வேளையிலே 12 உதிரிகள் ஓட்டங்களோடு 10 விக்கெட்டுகளை கைப்பற்றி உதயா அணியினர் சென்ட்ரல் அணியினருக்கு வெறுமனே 68 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருக்கின்றார்கள். மறுபுறம் எங்களுடைய போட்டியினுடைய நடுவர்கள் களமிடுகின்றார்கள். தமிழ் சுடர் அவரோடு இணைந்து கேணுஜன், அதே போன்ற சென்ட்ரல் அணியினர் தற்பொழுது மைதானம் அடைந்திருக்கிறார் களத்தடுப்புக்காக. அன்பான அறிவித்தல், சென்ட்ரல் அணியின் சார்பாக ஒரு வீரரை இங்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் வந்த அறிவித்தல், சென்ட்ரல் அணியின் சார்பாக ஒரு வீரரை இங்கு புள்ளிக்கு அனுப்பிடுவதற்காக அனுப்பி வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக தற்பொழுது ரூபன் அவரோடு இந்த ரோக்ஷன் களமிழந்திருக்கின்றார்கள். பந்தினை வீசுவதற்காக தயாளன் வீசும் முனையில் இருந்து தற்போது ஸ்ட்ரைக்கிலே ரூபன் தற்பொழுது நுழைக்கப்பட்டிருக்கின்றார். ரூபன் பந்தினை வீசு துடுப்படுத்த ஆடுவதற்காக ஸ்ட்ரைக்கிலே ரூபன், அதே போன்று நான் ஸ்ட்ரைக்கிலே ரோக்ஷன், பந்தினை வீசுவதற்காக சோபிதன் 68 ஓட்டங்களை வெட்டிப்பிடிப்பதற்காக சோபிதன் பந்து வீச்சாளர். செந்தமிழ் டீட்டனுடைய முதலாவது ஓவர் பிரதியை சோபிதன் தன் சார்பாக இரண்டாவது போட்டியினுடைய சுற்றினுடைய முதலாவது ஓவர் பிரதியை வீசுவதற்காக சிறப்பான ஒரு துடுப்பாட்டம் திசையூடாக ஒரு 4 ஓட்டத்தினை எட்டி பிடித்திருக்கிறது. அந்த 4 ஓட்டத்தோடு முதலாவது ஓட்டத்தினை 4 ஓட்டமாக மாற்றி ஆரம்பித்திருக்கிறார்கள் உதயா அணியினர். மீண்டும் வீசப்பட்டது லெக்ஸ்டமாக வீசப்பட்ட புலுல்லமாக வீசப்பட்டதை தட்டி 1 ஓட்டமாக மாற்றியிருந்தார் ரூபன். அந்த 1 ஓட்டத்தோடு அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 5. சிறந்த ஒரு பந்து வீச்சு மிகச் சிறப்பாக டாட் என்ற முறையிலே பந்தினை வீசியிருந்தார் சோபிதன்.
அந்த வகையிலே ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. ஆட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பார்ப்போம். அங்கே களத்தடுப்பிலே கவலை இனம் 2 ஓட்டங்கள் வேகமாக பெறப்பட்டிருக்கின்றன. 2 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 7 உயர்வடைந்திருக்கிறது. மீண்டும் மற்றொரு பந்து வீசுவதற்காக சோபிதன் சிறந்த பந்து வீச்சு, மிக மிக துல்லியமான ஒரு பந்து வீச்சு. ஜோக்கர் முறையில் அந்த பந்தை வீசியிருந்தார். என்ற முறையிலும் அந்த பந்து சென்றடைந்திருந்தது. ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றமில்லை. மொத்தமாக 7 ஓட்டங்கள் மாத்திரம் பெறப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மற்றொரு பந்தை வீசுவதற்காக ஓவர் முற்று பெற்றிருக்கிறது. மொத்தமாக ஒரு ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 7 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். மற்றொரு பந்தை வீசுவதற்காக ஜீவன் வீசு முனையில் இருந்தார். முழு நிலமாக வீசியிருந்தார். ஆஃப் சைட் ஊடாக டாட் என்ற முறையிலே அந்த பந்து அமைத்திருக்கிறது. 68 என்ற அந்த வெற்றிலை நோக்கி தற்பொழுது துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார். உதயா ஆடினர் 53 பந்துகளிலே 61 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. மிகச்சிறந்த பந்து. டாட் என்ற முறையிலே தொடர்ச்சியாக 2 பந்துகளை வீசியிருக்கிறார் ஜீவன். போட்டியும் தற்பொழுது சுவாரஸ்யம் அடைந்திருக்கிறது. பார்ப்போம். அடித்தாடி இருக்கின்றார் லாங் திசையினூடாக. அது ஒரு 4 ஓட்டமாக மாற்றமடைந்திருக்கிறது. அந்த 4 ஓட்டத்தோடு அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 11 உயர்வடைந்திருக்கிறது. மீண்டும் அடித்தாடி இருக்கின்றார். உண்மையிலே ஒரு அபாரமான ஒரு துடுப்பாட்டம் என்று சொல்ல வேண்டும். வருகின்ற பந்துகளை அதே திசையிலே அடித்தாடி இருக்கிறார். வேகமாக அடித்தாடி கொண்டிருக்கிறார் ரூபன். தொடர்ச்சியாக 3-4 ஓட்டங்களை ரூபன் அடித்தாடி இருந்தார். இந்த போட்டியிலே மொத்தமாக 15 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். உதயா அணியினர் 50 பந்துகளிலே 53 ஓட்டங்கள் வேண்டும். பார்ப்போம். ரூபன் 6 பந்துகளில் 13 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். 3-4 ஓட்டம் மொத்தமாக சொந்த முறையில் மற்றொரு பரிவீச்சு ஜீவன். மற்றொரு பந்து முழு நிலமாக ஆஃப் சைட்டோடாக வீசப்படுது. ஒரு அகல பந்து உதிரியாக ஒரு ஓட்டம். 16 ஓட்டங்கள். அடித்தாடி இருக்கின்றார். வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பார்ப்போம். முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ரூபன் ஒரு அனுபவம் இந்த வீரர் ஆட்டம் விளக்க செய்திருக்கிறார். ஜீவன் அந்த வகையிலே அந்த ஓவர் முற்று பெற விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 16 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் ஒரு விக்கெட் இழந்திருக்கின்றார்கள் உதயா அணியினர். மொத்தமாக 9 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் ஜீவன். மறுபுறம் 3வது ஓவர் பிரதி வீசுவதற்காக புதிய துடுப்பாட வீரர் கபில் தற்பொழுது களம் நுழைந்திருக்கின்றார். ஒரு இடதுகை துடுப்பாட வீரர். பார்ப்போம். அந்த வகையிலே மற்றொரு போட்டி இன்னும் ஒரு 2வது சுற்றினுடைய இரண்டாவது போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. மிலேனியம் அதே போன்று பிரில்லியன்ட் அணிகளுக்கு இடையிலான மற்றொரு போட்டி ஆரம்பிக்கப்பட இருந்தது. அதுக்கான நாணய சுழற்சி இடம்பெற்று முடிந்திருக்கிறது. நாணய சுழற்சியை வெற்றியீட்டிய
மிலேனியம் அணியினர் களுவாஞ்சிக்குடி மிலேனியம் அணியினர் வெற்றியீட்டி முதலிலே துடுப்பாட்டத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள். மறுபுறம் களத்தெடுப்புக்காக பிரில்லியன்ட் அணியினர் தயாராக இருக்கிறார்கள். அது கடையில் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 17 உயர்வடைந்திருக்கிறது. வீழ்த்தப்பட்டிருந்தது. 23 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையிலே மணிக்கும் 17 ஓட்டங்கள் பெற்ற வேலை 2 விக்கெட் வீழ்த்தப்பட்டது. மறுபுறம் புதிதாக நுழைந்த கிரி ஒரு 6 ஓட்டத்தினை அடித்து ஆடியது. அற்புதமாக 23 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 2 விக்கெட் இழப்பிற்கு வீசப்பட்டுக் கொண்டிருப்பது 3வது ஓவர் பந்தினுடைய இறுதிப்பந்து வீசப்பட இருக்கிறது. தயாளன் அந்த பந்தினை சிறப்பாக வீசிக் கொண்டிருக்கிறார். 5 பந்துகளை வீசி 7 ஓட்டத்தினை வழங்கி ஒரு விக்கெட்டை கைப்பற்றுகின்றார். மீண்டும் வீசப்பட்டது ஒரு அகலப்பந்து, உதிரியாக ஒரு ஓட்டம். 24 ஓட்டங்கள் இதுவரையில் பெறப்பட்டிருக்கின்றது. தடுப்பு சிறப்பாக அந்த களத்தடுப்பினை செய்திருக்கிறார்கள் அந்த சென்ட்ரலுடைய வீரர்கள். ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை மொத்தமாக 25. 2 விக்கெட் இழப்பிற்கு 3 ஓவர்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. எஞ்சிருக்கக்கூடிய 42 பந்துகளிலே 43 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது உதயா அணியினருக்கு.
மீண்டும் சிறந்த முறையிலே அஜய் நான்காவது ஓவர் பதினை வீசிக் கொண்டிருக்கிறார். சிறப்பாக தட்டிவிட்ட கிரி ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். மொத்தமாக 27 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள். 2 விக்கெட் இழப்பிற்கு 3.2 பந்துகள் வீசப்பட்டிருக்கின்றன. பார்ப்போம் தொடர்ச்சியாக 68 என்ற அந்த வெற்றியை நோக்கி வீசப்பட்டது ஒரு அகலப்பந்து, உதிரியாக ஒரு ஓட்டம். மீண்டும் வீசப்பட்டது ஒரு அகலப்பந்து, உதிரியாக. உதிரி ஓட்டங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. மொத்தமாக இதுவரைக்கும் 5 உதிரி ஓட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள் சென்ட்ரல் அணியினர். 29 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. மீண்டும் மிகச்சிறந்த பந்து, மிகச் சிறப்பாக பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் டொட்டன் முறையிலே அந்த பந்து அமைந்திருக்கிறது. சிறப்பாக பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார் அஜய். 3 உதிரி ஓட்டம், 1 ஓட்டம் மடங்களாக மொத்தமாக 4 ஓட்டங்கள் வழங்கிய வேளையிலே அடுத்த அடைக்கின்றார் ஆஃப் திசையினூடாக ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை மொத்தமாக 30 உயர்வடைந்திருக்கிறது. மிகச்சிறப்பாக தட்டிவிட்டு ஆப்ஷனோட 2 ஓட்டங்கள் பெறப்படுகிறது. கிரி மிக நுணுக்கமாக தன்னுடைய அணியின் வெற்றி இலக்கை நோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கின்றார். அணியின் ஓட்ட எண்ணிக்கை 32, 2 விக்கெட் இழப்பிற்கு 32 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். பந்தினை வீசுவதற்காக சோபிதன் தற்பொழுது களம் நுழைந்திருக்கின்றார். தன் சார்பாக 2வது பந்து வீசப்படுகிறது. அணியின் சார்பாக 5வது ஓவர் பிரதி வீசப்படுகிறது. உதய அணியினருக்கு மொத்தமாக 36 பந்துகளிலே 36 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. பார்ப்போம். வீசப்பட்டது ஒரு சிறந்த பந்து வீச்சுகிறது. மீண்டும் சிறந்த முறையிலே பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார் சோபிதன். 34 பந்துகளிலே 36 ஓட்டங்களை பெறுகின்ற நிலையிலே மாறி இருக்கின்றார்கள். பார்ப்போம். மறுபுறம் ரோக்ஷன் அவரோடு இணைந்து கிரி ஷார்ட் பிட்ச் முறையிலே வீசப்பட்ட பந்து வீச்சு அது ஒரு அகல உதிரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த உதிரியோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 33.
இந்த போட்டி இடம்பெற்று முடிந்ததும் மற்றொரு போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. மில்லேனியம் அதே போன்ற பிரில்லியன்ட்களுக்கு இடையிலான மற்றொரு போட்டியும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதுக்கிடையில் ஸ்கோர் வீரங்க அறிவித்தவரிடம் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தோடு அடியின் ஓட்ட எண்ணிக்கை 34. அந்த வகையில் ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 6 ஓவர்கள் நிறைவிலே மன்னிக்கவும் 5 ஓவர்கள் நிறைவிலே மொத்தமாக 34 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். என மெஞ்சிருக்கக்கூடிய 30 பந்துகளுக்கு 34 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. உதயா அணியினருக்கு கைவசம் 8 விக்கெட்கள் எஞ்சிருக்கிறது. பார்ப்போம். புதிய பந்து வீச்சாளராக 2வது பந்து வீசுவதற்காக ஜீவன் தான் சார்பில் 2வது பந்து வீச்சினை அணியின் சார்பாக 6வது ஓவர் பந்து வீசுவதற்காக ஜீவன் நுழைந்திருக்கின்றார். முழுவதுமாக வீசியிருந்தார். அடித்தாடி இருக்கின்றார் ருக்ஷன். ஒரு 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த 6 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 40 உயர்வடைந்திருக்கிறது. இன்னும் 28 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. பார்ப்போம். மீண்டும் அடித்தாடிக்கின்றார். ஒரு ஓட்டமாக மாற்றமடைந்திருக்கிறது. ஒரு ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 41. முறையிலே மற்றொரு பந்து வீசப்படுகிறது. 27 பந்துகளில் 27 ஓட்டங்கள். பார்ப்போம். கிளீன் பவுல் செய்யப்பட்டிருக்கிறது. நேர்த்தியான ஒரு ஜோக்கர் முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு ஜீவன் கிரீனுடைய விக்கெட்டினை கிளீன் பவுல் செய்து ஆட்டமானது மைதானத்தை விட்டு வெளியேற்றி இருக்கின்றார். மிகவும் சிறந்ததொரு பந்து வீச்சு வீசப்பட்டு முடித்திருக்கிறது. மற்றொரு பந்து புதிய துடுப்பாட்ட வீரராக தனுஷ் களம் நுழைகின்றார். ஆறாவது ஓவர் பிரதினுடைய 4 பந்துகள் வீசப்பட்டு முடித்திருக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மொத்தமாக 41 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். 3 விக்கெட் இழப்பிற்கு 27 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இன்னும் 26 பந்துகளிலே உதயா அணியினருக்கு அணியினுடைய தலைவர் தற்பொழுது களம் நுழைக்கப்பட்டிருக்கின்றார் தனுஷ். அடித்தாடுகிற லெக்திசினூடாக வந்த வேகத்திலே ஒரு 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் தனுஷ். அணியினுடைய தலைவரும் கூட அந்த 4 ஓட்டத்தோடு அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 45 உயர்வடைந்திருக்கிறது. 23 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது.
சிறந்த முறையில் பந்து வீசப்படுகிறது. லெக் பை என்ற முறையிலே அங்கே 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. லெக் பை என்ற முறையில் 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 47 ஓட்டங்கள் ஓவர் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 3 விக்கெட்டுகளை இழந்து மொத்தமாக 6 ஓவர் பிரதிகளுக்கு 47 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் உதயா அணியினர். இருக்கக்கூடிய 24 பந்துகளிலே இன்னும் 21 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. இடம்பெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த போட்டி இடம்பெற்று முடிந்ததும் மதிய போசன இடைவெளியின் பின்னர் மற்ற போட்டி மில்லேனியம் அதே போன்ற பிரில்லியன்ட் அணிக்கான போட்டியும் ஆரம்பிக்கப்படும் என்பதனை நாங்கள் மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். பேட்டிங் பவர்பிளே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய பந்து வீச்சாளராக அனுஷன் போட்டி சற்று விறுவிறுப்பை அடைந்திருக்கிறது. 1 ஓவர் பிரதி சிறப்பானதாக அமைவெனில் அங்கே போட்டியினுடைய போக்கு நிச்சயமாக மாற்றப்படக்கூடும். பார்ப்போம். அனுஷன் சிறந்த பந்து வீச்சு, சிறந்த துடுப்பாட்டம். களத்திலே மைதானத்தின் இடைவெளிகளை கணித்து சிறப்பாக துடுப்படுத்தார் இந்த ரோக்ஷன். ஒரு 4 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க அணியின் ஓட்ட எண்ணிக்கை 51, 3 விக்கெட் லபிக்க. மீண்டும் சிறந்த பந்து வீச்சு, சிறந்த தடுப்பாட்டவர் குறிப்பிட வேண்டும். தன்னுடைய விக்கெட்டினையும் பாதுகாத்துக் கொண்டு சிறப்பாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். 22 பந்துகளிலே 17 ஓட்டங்கள். பார்ப்போம். அடித்தாடி இருக்கின்றார் லெக் திசையினூடாக. அது 1 ஓட்டமாகவே மாற்றப்படுகிறது. ஜீவன் அந்த பந்தினை சேகரித்து விக்கெட் காப்பாளரிடம் அனுப்ப மொத்தமாக 21 பந்துகளிலே 16 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. மிகவும் சிறந்த பந்து வீச்சு. அடித்தாடி இருக்கின்றார் லோக திசையூடாக. அது ஒரு பிடியெடுப்பாக மாற்றம் அடைந்திருக்கிறது. உண்மையிலே சிறந்ததொரு களத்தெடுப்பு. அந்த விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பிடியெடுப்பதை மிக நேர்த்தியாக அந்த களத்தடுப்பாளர் வீரர் சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறார் சோபிதன். அவருடைய இடத்தை நிரப்புவதற்காக புதிய துடுப்பாட வீரர் தர்ஷன். அந்த வகையில் 4வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஏழாவது ஓவர் பிரதியுடைய கடைசி பந்து, இறுதி பந்து வீசப்பட இருக்கிறது. 19 பந்துகளிலே 16 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. சிறப்பாக கட் செய்து ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார் தர்ஷன். அந்த ஒரு ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 53. எஞ்சிருக்கக்கூடிய 18 பந்துகளிலே 15 ஓட்டங்கள். பார்ப்போம்.
புதிய பந்து வீச்சாளர் அஜய் ஒரு ஓவரினை வீசி 7 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். மீண்டும் மற்றொரு ஓவர் பந்து வீசுவதற்காக அஜய். சிறந்த ஒரு பந்து வீச்சு மிகச் சிறப்பாக வீசியிருந்தார். மலிங்கா போன்ற ஒரு ஸ்லிங்கா போன்ற பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய அந்த முடியினுடைய தோற்றத்தை தனக்காக வடிவமைத்து அவருடைய பாணியிலே பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். பார்ப்போம். அடித்தாட முனைந்து கொண்டிருக்கிறார். பிடியெடுப்பு நிச்சயமாக அந்த விக்கெட் காப்பாளர் சதீஷ் அதனை சேகரித்திருக்கின்றார். சிறப்பான ஒரு பிடியெடுப்பாக மாற்றம் அடைந்திருக்கிறது. 5வது விக்கெட்டை வீழ்த்தியிருக்கின்றார் அஜய். தன்னுடைய பந்து வீச்சிலே மொத்தமாக 53 ஓட்டங்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு 7.2 ஓவர்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. 16 பந்துகளிலே 15 ஓட்டங்கள். உண்மையிலே இந்த உதயா மற்றும் சென்ட்ரலுடைய போட்டி சற்று விறுவிறுப்பாகவும் எதிர்பார்க்க முடியாத அளவிலும் சென்று கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அதிகூடிய பந்துகளிலே குறைந்த ஓட்டங்களாக இருக்கிறது, மற்ற ஓவர் பிரதியிலே குறைந்த பந்துகளிலே அதிகூடிய ஓட்டங்கள் பெறக்கூடியவாக இருக்கிறது. மாறி மாறி இந்த போட்டி ஒவ்வொரு ஓவருக்கும் நொடிக்கு நொடி மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம். புதிய துடுப்பாட்ட வீரர் டிலுக்ஷன் மீண்டும் அஜய். டிலுக்ஷன் மிக சிறப்பாக தட்டிவிட்டு ஒரு ஓட்டத்தினையா ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு ஓட்டத்தோடு அணி ஓட்ட எண்ணிக்கை 5 விக்கெட் இழப்பிற்கு 54. வீசப்பட பந்து வீச்சு ஒரு பந்து உதிரியாக ஒரு ஓட்டம். 55 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. மீண்டும் நுணுக்கமான பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் நுணுக்கமான பந்துகளை வீசிக் கொண்டிருக்கின்றார் அஜய். முழுவதுமாக வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு அகல பந்து உதிரியாக ஒரு ஓட்டம். அந்த உதிரி ஒரு ஓட்டத்தோடு அணி ஓட்ட எண்ணிக்கை 56. சிறந்த பந்து, மிகச்சிறந்த பந்து. போட்டிகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. பார்ப்போம். 13 பந்துகளிலே 12 ஓட்டங்கள். போட்டியுடைய போக்கு நொடிக்கு நொடி ஒவ்வொரு ஓவர் பிரதிகளுமே மாற்றமடைந்து சென்று கொண்டிருக்கிறது. பார்ப்போம். முழுநிலமாக வீசப்படுவது ஒரு அகலப்பந்தாக அமைந்திருந்தாலும் அதனை தடுத்து எந்தவித ஓட்டத்தையும் பெறாமல் மாற்றியிருக்கிறார் ரோக்ஷன். 12 பந்துகளிலே 12 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. பார்ப்போம். தயாளன் பந்தை வீசுவதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்றார். தயாளன் மொத்தமாக ஒரு ஓவரை இதுவரைக்கும் வீசி 9 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார். பார்ப்போம் பொறுத்திருந்து.
இரண்டாவது ஒரு பதவி வீசுவதற்காக 12 பந்துகளிலே 12 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது உதயா அணியினருக்கு. பார்ப்போம் போட்டியினுடைய போக்கின் எவ்வாறு மாறப்போகின்றது என்று. டெஸ்ட் வீசப்பட்டிருக்கிறது. சிறந்த ஒரு பந்து வீச்சு. பார்ப்போம். நொடிக்கு நொடி போட்டி மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணியினை இதுவரையிலும் நிர்ணயிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் எங்களுடைய புள்ளி கணிப்பாளர் கூட. பார்ப்போம். வீசப்பட்டது ஒரு அகலப்பந்து. உதிரியாக ஒரு ஓட்டம். அந்த உதிரி ஓட்டத்தோடு அணியின் ஓட்ட எண்ணிக்கை 57. மீண்டும் சிறந்த பந்து. மிக மிக சிறப்பாக பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார்கள் சென்ட்ரல் அணியினர். பத்து பந்துகளிலே 11 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது வெற்றியில அடைவதற்கு உதயா அணியினருக்கு. அடித்தாடி ஆக்ரோஷமான ஒரு அடித்தாடுகின்றார் சொல்ல வேண்டும். ஒரு 6 ஓட்டத்தின் டிலுக்ஷன் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். உண்மையிலே பொறுத்து பார்த்திருந்தார். உண்மையிலே சரி வரவில்லை. முன்னங்காலிலே சென்று பிளாட் 6 என்ற முறையில் அந்த 6 ஓட்டத்தினை அடித்தாடி இருக்கின்றார். மீண்டும் அடித்தாடி இருக்கிறார். சிறந்த பந்து வீச்சு பிரதி தயாளன். 8 பந்துகளிலே 5 ஓட்டங்கள். சிறந்த களத்தெடுப்பு. உண்மையிலே சிறப்பாக பந்துகளை சேகரித்திருந்தாலும் அந்த பிடியெடுப்பு நழுவிடப்பட்டிருந்தது. அந்த வகையிலே சிறந்த முறையில் வீசப்பட்டிருந்தது அந்த ஒரு பிரதி. இதுவரையில் 5 பந்துகளை வீசியிருக்கின்றார் தயாளன். இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய 7 பந்துகளிலே 4 ஓட்டங்கள். அடித்தாடி இருக்கின்றார். அது ஒரு ஓட்டமாக மாற்றப்படுகிறது. 6 பந்துகளுக்கு 3 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது வெற்றியில அடைவதற்கு புதிய பந்து வீச்சாளராக. புதிய பந்து வீச்சாளர் மன்னிக்கவும் 2வது ஒரு பந்து வீசற்காக அனுஷன். ஏற்கனவே ஒரு ஓவர் பந்தியை வீசி 1 விக்கெட்டை கைப்பற்றி 6 ஓட்டங்களை கைப்பற்றியிருந்தார் அனுஷன். சிறந்த ஒரு பந்து வீச்சு. பார்ப்போம். 6 பந்துகளுக்கு 3 ஓட்டங்கள். காலநிலை வலது கை துடுப்பாட்ட வீரருக்கு இருக்கிறது. பந்து வீச்சாளரும் சிறந்த ஒரு வேகமான ஒரு பந்து வீச்சாளர். பார்ப்போம். முதலாவது பந்து இந்த போட்டியினுடைய வெற்றியினை நிர்ணயிக்கும் 2 அணிகளுக்குமே சிறந்த பந்து. மிகச்சிறந்த பந்து. உண்மையிலே நேர்த்தியாக விக்கெட் காப்பாளரிடம் சென்றடைந்திருக்கிறது. சிறப்பாக ஷார்ட் அண்ட் லென்த் முறையில் வீசிய பந்து. மீண்டும் வீசுகின்றார். அடித்தாடி இருக்கிறார் ரோக்ஷன். அது ஒரு ஓட்டமாக மாற்றப்படுகிறது. டிலுக்ஷன் வீசப்பட்டது. அந்த வகையிலே தற்பொழுது போட்டியிலே
வெற்றியிட்டிருக்கின்றார்கள். வேப்பேடி உதயா அணியினர் மிகச் சிறப்பாக அந்த வெற்றியினை பதிவு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே இறுதி வரைக்கும் எந்த அணி வெற்றி பெறும் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இரண்டு அணிகளுமே மிகவும் சிறப்பாக விளையாடி இருந்தார்கள். ஒரு குறுகிய அந்த ஓட்ட பரமதினை சிறப்பாக மடக்கி விளையாடி இருந்தார்கள் தான் குறிப்பிட வேண்டும். சிறந்த ஒரு டிஃபெண்டர் தான் சொல்ல வேண்டும் சென்ட்ரல் அணியினர். மறுபுறம் ஆரம்பித்திருந்தார்கள் சிறப்பாக உதயா அணியினர். இருந்தாலும் இடையிலே நடுவிலே விளையாடிய வீரர்களுடைய அந்த ஒத்துழைப்பு குறைந்த காரணத்தினால் அந்த வகையிலே அந்த போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பாட்டத்தினை வெளிப்படுத்திய சென்ட்ரல் அணியினருக்கும் அதே போன்று மற்றொரு போட்டிக்காக தகுதி பெற்றிருக்கக்கூடிய உதயா அணியினருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தற்பொழுது நாங்கள் முற்றுமுழுதான அந்த ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலிலே துடுப்படுத்த அணிந்தார்கள் சென்ட்ரல் அணியினர் மொத்தமாக 68 ஓட்டங்களை நிறைந்தார்கள். பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய வீரர்களே அதிகுடி ஓட்டங்களாக ரோக்ஷன் 22 பந்துகளிலே 19 ஓட்டங்களை பெற்றிருந்தார். ரூபன் 8 பந்துகளிலே 13 ஓட்டங்களையும், கிரி 12 பந்துகளிலே 10 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். பந்துவீச்சிலே சோபிதன் 9 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்தவித விக்கெட்டும் இல்லை. ஜீவன் 22 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளும், அதே போன்று அனுஷன் 7 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டினை கைப்பற்றியது. பெருமதி வாய்ந்த பந்து வீச்சாக இருக்கிறது. அந்த வகையில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே உதயா அணியினர் வெற்றியிட்டிருக்கிறார்கள். மற்றொரு போட்டி இடம்பெற இருக்கிறது மிலேனியம், அதே போன்ற பிரில்லியன்ட் அணியினர். அந்த போட்டிக்கு ஸ்கோர் நேரடியாக சந்திக்க இருக்கின்றோம்.